இந்திரா, 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 இந்திரா. நான் உள்ள வரக்கூடாதா? வதைக்காதீங்க, போயிடுங்க. போறதுக்காகவா இத்தனை வருஷம் கழிச்சு வந்தேன்? போறப்ப இது உங்களுக்கு தோணலையே? தோணாதது தப்புதான். தோணி இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். அந்த தப்பு தெரிஞ்சுக்க உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சா? ஆனதுக்கு காரணம் நான் இல்ல, என்னோட விதி. விதிய காரணம் சொல்ற நீங்க என்ன வீதியில நிறுத்திட்டு போயிட்டீங்களே. அதுக்காக என்ன இப்போ வீதியில நிறுத்துறியா? வீதி வாழ்க்கை தான் உங்களுக்கு பழகி போச்சே. நடந்தத மறக்கதானே உன்னை தேடி வந்திருக்கேன். தேடி வந்ததுனால நான் உங்களை ஏத்துக்கணுமா? என்னை ஏத்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த நம்பிக்கையில நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? முடிவு இப்போ உன் கையில தான் இருக்கு. முடியாதுன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் பாரு. பாக்குற தகுதியை கூட நீங்க இழந்துட்டீங்க. இழந்தவன் வாழ்க்கை இப்போ இருண்டு போயிருக்கு. இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒளி ஏத்த நான் யாரு? யாருங்கிற கேள்விக்கு உனக்கே பதில் தெரியாதா? பதில் தெரிஞ்சா கேள்வியே வராதே. கேள்விகளா கேட்டு என்ன வார்த்தையால கொல்லாத இந்திரா. வாழ்க்கைய கொன்னவங்கள வேற என்ன செய்ய முடியும்? முடியும், உன்னால முடியும். நீ மனசு வச்சா முடியும். முடிஞ்சு போச்சுங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. மனசே கல்லாய் போச்சு. கல்ல கரைச்சிட்டு என்ன கணவனா ஏத்துக்கோ. ஏத்துக்க முடிஞ்ச கணவனா இருந்தா கல்லாவே நான் இருக்க மாட்டேனே. அப்படியே இருந்துடக்கூடாது இல்ல? கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, இந்த உறவே கூடாதுன்னு எல்லாருமே சொல்றாங்களே. சொல்லுவாங்க, 1000 சொல்லட்டும். அதுக்காக 1000 சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் இருக்குங்க. அர்த்தம் இல்லாம 2 பேர் வாழ்க்கையும் முடிஞ்சிடக்கூடாது. முடிஞ்சு போன வாழ்க்கைக்கு எதுக்குங்க முடிச்சு? முடிச்சு அவுக்கணும்னா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சவரே முயற்சி பண்ணா முடிஞ்சிருமா என்ன? முடிஞ்சிரும். நான் செஞ்ச தப்பெல்லாம் முடிஞ்சிரும். முடியாதுங்க, உங்களால அது முடியாது. கோபுரத்துல உங்களை கொண்டு போய் வச்சாலும் நீங்க குப்புற விழுந்து குப்பை தொட்டில கிடப்பீங்க. குப்பை தொட்டியில இருக்கிற குப்பையை தான் வெளியே கொட்டுவோம். குப்பை தொட்டியை தூக்கி போட மாட்டோம்ல. நான் தொட்டியை தூக்கி போடுற ஆள் இல்ல, ஆனா நீங்க தொட்டிலேயே தூக்கி போட்டுட்டு போனவரு. அது என் தொட்டில் பழக்கமாவே தொடர்ந்துருச்சு. அது தொடர்ந்த மாதிரி இது தொடரும் நினைக்காதீங்க. எனக்கு ஒன்னு விட்டா வேற வழி இல்லை இந்திரா. வாழ தொடங்கினப்போ வாழ்க்கை புரியல, வாழ்க்கை புரிஞ்சப்போ வாழ முடியலன்னா நான் சாகிறத தவிர வேற வழி இல்லை இந்திரா.
செத்துருவேன் இந்திரா. இந்திரா, வேண்டாம், வேண்டாங்க. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. விட்டுட்டு போன இந்த உறவு திரும்ப வேணாங்க. எனக்கு எங்க அண்ணன் போதும், என் பையன் போதும், என் மருமக போதும். நீங்க வேண்டாம், வேண்டவே வேண்டாங்க. வாழ்ந்த வாழ்க்கைய நான் இழந்தேன். அது ஒரு வாழ்க்கையே இல்ல. கையெடுத்து கும்பிடுறேன். வேண்டாங்க, போயிடுங்க. இனிமே என்ன தேடி வராதீங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல இந்திரா, நான் சொல்ல போறத கொஞ்சம் கேள. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். இத்தனை வருஷம் வாழ்ந்தேன்ல, இத்தனை வருஷம் என் பிள்ளைய வளர்த்தேன்ல. என்னங்க பண்ணீங்க நீங்க? எதுக்கு திடீர்னு உறவு? போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. இந்திரா, 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 சொல்றத கேளு இந்திரா. இந்திரா, தேவராஜ், 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 இன்னும் நீ மாறல. மாற வேண்டியது நான் இல்ல, நீ. எதுக்காக இங்க வந்த?
வீட்டை மாத்திட்டா விட்டுடுவேன்னு நினைச்சியா? வஞ்சம், பல வருஷ வஞ்சம். வஞ்சகமும் வஞ்சகத்தன்மையும் உனக்கு ரத்தத்துல ஊர்னதுன்னு எனக்கு தெரியும். வளர்ந்த காலத்துல 2 பேரும் ஒரே இடத்துல வளர்ந்தோம். ஆனா நீ தத்து பிள்ளை மாதிரி ஆயிட்ட. அந்த ஆள் பண்ண தப்புக்கு நான் பலிக்கடா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் பலி போட்டேன். போட்ட பிறகுதான் தெரிஞ்சது என்ன விஷயம்னு. ஒரு விஷயம் தேவராஜ், வளர்த்த கடா மார்ல பாயலாம். வளர்த்தவங்க நெஞ்சில மிதிக்க கூடாது. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. துரோகம், பச்சை துரோகம், ரெண்டும் ஒண்ணுதானே. தோல்ல போட்ட துண்ட குனிஞ்சு எடுக்கலாம். குனிஞ்சு எடுத்தது துண்டதான், அது தோலோட குனிவு இல்ல. தோல் குனிஞ்சாலும் தோழன் குனிஞ்சாலும் இழப்பு குனிஞ்சவனுக்கு தான். தேவராஜ், இன்னும் பழைய மாதிரியே நீ இருக்க. உனக்கு வாழ்க்கை புரியல. எனக்கு புரியலையா? புரியாமலா வாழ்ந்துட்டு இருக்கேன்? புரியும் சத்தியமூர்த்தி. ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசம், நேர்மை. ஓ, அது என் நெஞ்சுக்குள்ள இருக்கு. ம், நீ தலகுனியாம வாழலாம், அது உன்னை பத்தி யாருக்கும் தெரியாததுனால. ரெட்ட வேஷம் போடுற. அந்த ரெட்ட வேஷத்தினால பல பேர் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கலாம். ம். உன் பொண்டாட்டி, உன் பையன், உன் பொண்ணு, உன் தங்கச்சி, எல்லாருமே நம்பிட்டு இருக்கலாம். ம். ஆனா எந்த காலத்திலையும் நான் நம்ப மாட்டேன். தேவராஜ், நான் இப்ப பேச வந்தது அது பத்தி இல்ல. என் மேல இருக்கிற கோவத்தை நீ திரும்பவும் காட்ட ஆரம்பிச்சிருக்கிற. அதுவும் நேரடியா இல்ல, மறைமுகமா, உன் பொண்ணு மூலமா. ஆமா, அந்த ஸ்னேகா உன் பொண்ணாமே? உன்னோட ரொம்ப துள்றா. சத்தியமூர்த்தி, போராட்டம் உனக்கும் எனக்கும் இடையில தான். என் பொண்ணு கூட நீ மோத நினைச்சா தேவராஜ் சத்தியமூர்த்தி ஆயிடுவான். நீ தாங்க மாட்ட. தேவராஜ், சத்தியமூர்த்தின்னா அது ஒருத்தன் தான். அவனால என்னெல்லாம் செய்ய முடியும்னு உனக்கே தெரியும், அனுபவிச்சிருக்க. உன் வாழ்க்கைய நீ மறந்துடலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். ரத்த துளியையும் ரத்த கரையையும் சந்திச்ச கை இந்த கை. இன்னைக்கு சட்ட புத்தகம். சராசரி மனிதனை தாண்டின ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு
சமூகத்துல ஒரு அந்தஸ்தோட வாழ்றேன். ஆனா தேவராஜ் தேஞ்சு போன ஒரு எலும்பு துண்டு. புரியுதா? தேஞ்சி போனாலும் தேஞ்சி போகாட்டாலும் எலும்பு துண்டு தான் ஒரு மனுஷனுடைய உடம்பையே நிர்மாணிக்குது. சட்டத்தில் மாற்றம் வரும், சட்ட புத்தகங்களிலும் திருத்தம் வரும். என்ன மாதிரி மனுஷங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. முதல்ல பாதிக்கப்பட போறவங்க நீங்க தான், தொழில் ரீதியா. அப்புறம்தான் நாங்க மன ரீதியா. அதனால தான் சொல்றேன், என் மகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல் பலி நீ அதான் இருப்ப. செய்யாத குற்றத்துக்கு பழி போட்ட, குற்றத்தை செஞ்சிட்டு பலி ஆகுறதுல எனக்கு கவலையும் இல்லை, கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. தேவராஜ், கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நீயே யோசிக்கலனா நான் யோசிப்பேனா? பணம் அதை தூக்கி போட்டா அது விளையாடும். ஆனா நீ விளையாட முடியாது. வசதி இல்லாத நாள்லயே வாழ்றது எப்படின்னு கத்துக்கிட்டவன்னா, வசதியா இருக்கும்போது வாழ்றது எப்படின்னு எனக்கு தெரியாதா? மறந்தும் இதையெல்லாம் நீ மறந்துடாத. நினைச்சதெல்லாம் செய்யறவன் மனுஷன் இல்ல, எதை செய்யணுமோ அதை மட்டும் நினைக்கிறவன் தான் மனுஷன். கிணத்துல விழுந்த யானையை கூட காப்பாத்திடலாம், அது தும்பிக்கையை தூக்கிக்கிட்டு உயிரோட வந்துடும். அதே கிணத்துல விழுந்த மனுஷனை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அவனால விழுந்ததையும் சொல்ல முடியாது. நீ சொன்னியே பணம், அந்த பணத்தையும் அவனால் தூக்கி போட முடியாது. உயிர் வாழ்றதுக்கு பணம் தேவை சத்தியமூர்த்தி. ஆனா அந்த பணத்தையே உயிரா நினைச்சா ஒரு நாள் அதுவே நம்ம கழுத்துக்கு கயிறா நிற்கும். தேவராஜ், ரொம்ப பேசுற. நான் உனக்காக பேச வரல. உன் பொண்ண பத்திரமா பாத்துக்கன்னு சொல்ல வந்தேன். இந்த சத்தியமூர்த்திக்கு சாதிக்கவும் தெரியும், எல்லாரையும் சந்திக்கவும் தெரியும். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். தேவராஜ், லாஸ்ட் வார்னிங்.